கிறிஸ்து இயேசுவில் பெருமுள்ள ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, ஏப்ரல் மாதம் 25ஆம் நாள், இதே 68ஆம் ஆண்டு இயேசு உயிர்த்த பிறகு கிறிஸ்துவினுடைய சாட்சியாக, கிறிஸ்துவுக்காக, கிறிஸ்துவை போன்று இரத்தம் சிந்தி உயிர் நீத்தவர், கிறிஸ்துவின் மீது கொண்ட அன்பை என்பித்தவர் புனித மார்க். எகிப்திலே அலெக்சாந்திரியாவுக்கு கிழக்கே பசுக்களின் இடம் என்று அழைக்கப்படுகின்ற பொஹாலியா என்ற ஒரு இடம். உயிர்ப்பு விழாவும் இன்றைய நாள், அதாவது 68ஆம் ஆண்டு, பேகன் கடவுளை வழிபடுகின்ற, பிற கடவுளை வழிபடுகின்ற செராபிஸ் என்ற அந்த கடவுளுடைய விழாவும் ஒரே நாளில் நிகழ்ந்து கொண்டிருந்தது. அந்த பேகன் கடவுளை வழிபடுகின்ற நிறைய கூட்டம் அந்த பொக்காலியாவில் இருந்த ஆலயத்திலே கூடி ஒரு பயங்கரமான, ஒரு கொடூரமான காரியத்தை செய்து கொண்ட நாள் இன்று. Huge multitude of the pagans assembled and attacked the church at Bokhalia and forced their way in. இவங்க என்ன செய்தார்கள் என்றால், ஒரு புனிதமான மனிதர் அந்த ஆலயத்தில் இருந்தவரை பிடித்தார்கள், கட்டினார்கள், ஒரு பெரிய கயிற்றால் கட்டினார்கள். பிறகு அந்த வீதி வழியாக அவரை இழுத்து சென்றார்கள். இழுத்து சென்றது மட்டுமல்ல, பசுக்களின் இடத்திற்கு இந்த சாத்தானை, அல்லது டிராகனை இழுத்து செல்வோம் என்று கத்தினார்கள். These targeted their chief enemy, a saintly man who was in that church, seized him, bound him with a thick rope, dragged him in the roads and streets, and they cried out, "Drag the dragon to the place of cows." மிகவும் ரொம்ப கொடூரமான முறையில் அவரை இழுத்துட்டு போகிறாங்க. எந்த அளவுக்கு என்றால், அவ்வாறு அவர்கள் இழுத்து சென்றபோது அவருடைய தசைகள், சதைகள் அப்படியே ரோட்டில், அந்த வீதிகளிலே கிழிந்து அங்கங்கு கிடக்கின்றது. எங்கு பார்த்தாலும் இரத்தம். அந்த நகரம் முழுவதுமே இவருடைய இரத்தத்தால் மூழ்கப்பட்டது என்று சொல்லுகிறார்கள். They continued dragging him with severe cruelty. His flesh was torn and scattered everywhere. The ground of the city was covered with his blood. அது மட்டும் இல்லை, அன்னைக்கு இரவு, அதாவது இன்னைக்கு 25 அப்படின்னா நேற்று நைட் ஏர்லி மார்னிங், ஒரு இருட்டறையில் வச்சு அவரை கட்டி போடுறாங்க. கட்டிட்டு அடுத்த நாள் இன்று காலை அந்த சிறைச்சாலைக்கு சென்று, அந்த இருட்டறைக்கு சென்று அவரை மீண்டும் வெளியே எடுத்துகிட்டு வர்றாங்க. வந்து அவருடைய கழுத்திலே ஒரு பெரிய கல்லை, ஒரு கயித்தை கட்டி, முதல் நாள் துன்புறுத்தியதை போல மீண்டும் அவரை துன்புறுத்தி அவர் மீது கற்களையும் பாறைகளையும் எரிந்து அப்படி இழுக்கிறாங்க. They cast him that night into the dark prison. The next morning the pagans returned to take him from the prison. They tied his neck with a thick rope and did the same as the day before, dragging him over the rocks and stones. கடைசியாக இந்த ஆண்டவருடைய இந்த படைவீரன் கிறிஸ்துவுக்காக தன்னுடைய ஆத்மாவை அவருடைய கரங்களிலே ஒப்படைக்கிறார். ஒப்படைத்தது மட்டுமல்லாமல் கிறிஸ்துவை போன்று தன்னுடைய மறை சாட்சியத்தை ஏற்றுக்கொள்கின்றார். Finally, this great warrior of God delivered up his pure soul in the hands of God
and received the crown of martyrdom, and the apostolic crown, the crown of evangelism, the crown of virginity. அதுக்கடுத்து இன்னொரு படி மேலே போய் என்ன செய்கிறாங்கன்னா, இவனை செத்தா மட்டும் பத்தாது, அவ்வளவு ஒரு வன்மம் என்று சொல்லி அவரை சுற்றி ஒரு பெரிய நெருப்பை ஏற்படுத்தி அதில் நல்லா விறகுலாம் வச்சு அவரை அதிலே வைத்து அவருடைய பாடியை எரிப்பதற்காக, சாம்பலாக்குவதற்காக முயற்சி செய்கின்றார்கள். Nevertheless, his death did not satisfy the rage of the pagans and their hatred. They gathered a lot of firewood and prepared an inferno to burn him. இங்கே தான் கடவுள் அவருடைய அற்புத செயலை, வல்ல செயலை செய்கிறார். என்ன ஆகுதுன்னா, பயங்கரமான ஒரு புயல், பயங்கரமான ஒரு மழை பெய்கிறது. இந்த புயலையும் அந்த மழையையும் பார்த்தவர்கள் அங்கிருந்து பயந்து ஓடிவிடுகின்றார்கள். However, a severe storm blew and heavy rains fell. This frightened the pagans and they fled away in fear. பயத்தால், அச்சத்தால் அவங்க அங்கேருந்து ஓடி போயிடுறாங்க. இப்பொழுது நம்பிக்கையாளர்கள் அங்கே வந்து அவருடைய உடலை எடுத்து அதை நன்றாக கட்டி அந்த ஆலயத்திற்கு உள்ளே, பொகாலியாங்கிற அந்த இடத்துல இருந்த அந்த ஆலயத்திற்கு உள்ளே சென்று ஜெபித்துவிட்டு ஒரு பெட்டியிலே வைத்து யாருக்கும் தெரியாத ஒரு இடத்துல சீக்கிரட்டாக அவரை அங்கே வைக்கின்றார்கள், மார்க்குவை. The believers came and took the body, carried it to the church that they had built at Pokalia, wrapped it up, prayed over it and placed it in a coffin. They laid the coffin in a secret place in the church. அந்த நாள் தான் 68ஆம் ஆண்டு இன்றைய நாள். மார்க்குவினுடைய மறைசாட்சியத்தை பற்றி விவரிக்கின்ற இந்த நாள். கிறிஸ்துவுக்காக தன்னுடைய வாழ்க்கையை கொடுத்தவர், கிறிஸ்துவை போல துன்பத்தை ஏற்றுக்கொண்டவர். அதனால தான் இவருடைய நற்செய்தியிலே பார்த்தோம் என்றால், த சஃபரிங் சர்வன்ட், துன்புறும் ஊழியராக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இவர் அறிமுகப்படுத்துகின்றார். 4 நற்செய்தியிலே முதலாவதாக எழுதப்பட்ட நற்செய்தியாக கருதப்படுகிறது. உயிர்த்த பிறகு 60 அல்லது 64 ஆண்டுகளுக்குள் எழுதப்பட்ட நற்செய்தி. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த இறையாட்சி, இதோ இறையாட்சி வரப்போகிறது, உலகம் முடியப் போகிறது என்ற ஒரு சிந்தனைகள் எல்லாம் இவர் மையப்படுத்தி அங்கே தன்னுடைய நற்செய்தியிலே வெளிவெடுத்து காட்டுகின்றார். அது மட்டுமல்ல, இவருடைய நற்செய்தி ரொம்ப குறியதாக இருக்கிறது என்றால், நம்முடைய வாழ்க்கை எவ்வளவு அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கையாக அமைய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் சாட்சியம் பகர வேண்டும் என்ற சொல்லி அந்த மையக்கருத்தை வெளிப்படுத்துகின்றார். இரண்டாவது, இவருடைய நற்செய்தி தொடக்க கால கிறிஸ்தவர்கள், துன்புறும் மெஸ்ஸியா, இவர் துன்பப்படுகிறார். அதனால் துன்புறும் மெஸ்ஸியாவாக ஆதி கிறிஸ்தவர்கள் தங்களுடைய துன்பத்தை கிறிஸ்துவோடு சுமக்க வேண்டும். எனவே எல்லோரும் தங்களுடைய துன்பத்தை, வேத கலாபனையை, தங்களுடைய நெருக்கடியை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவுக்காக தயாராக இருக்க வேண்டும் என்பதனுடைய செய்தியையும் அந்த காலகட்டத்தில் அவர் எழுதினதுனால தான் இது இருக்கிறது. இவர் பேதுருவினுடைய செயலராக இருக்கின்றதுனால, பேதுரு சொல்ல இவர் எழுதியதுனால தான் இன்றைய முதல் வாசகத்தில் நாம் துன்பத்தை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை, நீங்கள் கஷ்டப்படுகின்ற பொழுது கடவுள் உங்களை உயர்த்துவார், உங்கள் கவலைகளை எல்லாம் அவரிடம் விட்டுவிடுங்கள், ஏனென்றால் அவர் உங்கள் மேல் கவலை கொண்டுள்ளார். கடவுள் நம்ம மேலே கவலை கொண்டார், எவ்வளோ பெரிய பாக்கியமான ஆண்கள் என்று மக்கள் துன்பத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி சாட்சியமாக தன்னுடைய நற்செய்தியிலே மார்க்கு பதிவு செய்கின்றார். அது மட்டுமல்ல, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை மக்களுக்கு அவர் வெளிப்படுத்தும் போது கடைசி வரை அவரை ஒரு மெஸ்ஸியாவாக, துன்புறும் மக்களுக்காக பாடுபடுகின்ற ஒரு மெஸ்ஸியாக அவர் காட்டிக்கொண்டே இருக்கிறார். அதற்கடுத்து இவருக்கும் பேதுருவுக்கும் உள்ள அந்த ஒரு உறவையும், ஏன்னா பேதுருவோடு இவர் கூட இருந்ததுனால இன்றைக்கு நான் டைட்டில் போட்டிருக்கேன் இல்லையா, என் அன்பு மகன் என்று பேதுரே சொல்லப்படுகின்ற அளவுக்கு இவருக்கும் பேதுருக்கும் உள்ள உறவு இருந்தது. அதே நேரத்தில் ஒரு நற்செய்தியிலே பேதுருவினுடைய பலவீனங்கள், பலமுறை அவர்
ஆண்டவரை மறுதலிப்பது, பலமுறை தன்னுடைய பலவீனத்தை வெளிப்படுத்துவது, அந்த இயல்பான குணத்தை இவர் வெளிப்படுத்துகின்றார். அதனால்தான் நம்மையே நாம் தாழ்த்துகின்ற போது, கடவுளுக்கு முன்பாக நாம் தாழ்த்துகின்ற போது கடவுள் நம்மை உயர்த்துவார் என்பதனுடைய செய்தியையும், அல்லது நாம் சோர்ந்து போன நேரங்கள், தோல்வியுற்ற நேரங்களிலே நிச்சயமாக நாம் கைவிடப்பட மாட்டோம், ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பார் என்பதை இவர் தன்னுடைய நற்செய்தியிலே படம் பிடித்து காட்டுகின்றார். அது மட்டுமல்லாமல் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை யூதாவின் சிங்கம், ஆண்டவர் இயேசு ஒரு சிங்கம், just like lion, the gospel of Mark brings out powerfully the life and teaching of Jesus, the mighty lion of Judah. யூதாவின் சிங்கம் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஒரு துன்புறுகின்ற அதே நேரத்தில் தைரியமாக வலிமையோடு கிறிஸ்து கடவுளுடைய மகனாக இருந்து நம்மை மீட்டெடுத்தார் என்பதையும் மார்ச் நற்செய்தியாளர் இன்றைய இந்த நேரத்தில் நமக்கு நினைவுபடுத்துகின்றார். அந்த மார்க்குவை பற்றி நாம் சிந்திக்கின்ற போது இவர் யாராக இருக்கலாம் என்று நாம் எண்ணி பார்க்கின்ற பொழுது, இன்றைய முதல் வாசகத்தில் சொன்ன என் அன்பு மகன் என்று பேதுரு சொல்லுகிறார். அதே நேரத்தில் இவர் பேதுருவின் சீடராகவும் இருந்திருக்கலாம் என்பது ஒன்று. இரண்டாவதாக, இயேசு பாஸ்காவை இருந்த ஏற்பாடு செய்ய போது அந்த திருத்தூதர்கள் சென்ற போது தண்ணீர் குடம் சுமந்து சென்றவர் இவர் என்பதும் உங்களுக்கு தெரியும், அரிசியில் வாசிச்சிருப்பீங்க. இவருடைய இல்லத்தின் மேல் மாடியில்தான் இயேசு தன் இறுதி இராவுணவை கொண்டாடினார். கடைசி இராவுணவு இவர் வீட்டுக்கு மேலே தான் கொண்டாடினார் என்பதும், இந்த இல்லத்தின் மேல் அறையில்தான் திருத்தூதர்கள் மேல் தூய ஆவி பொழியப்பட்டது என்பதும். கடைசியாக பாருங்கள், இயேசு இந்த உலகத்துக்கு கடைசியாக உலகம் விட்டு போகிறதுக்கு முன்பாக செய்த கடைசியில் லாஸ்ட் சப்பர் இவர் வீட்டுடைய மேல் மாடி. பிறகு ஆண்டவர் இயேசு தன்னுடைய பணியை செய்வதற்காக தன்னுடைய திருத்தூதர்களை இங்கே இருங்க, தூய ஆவிகளை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று பெந்தகோஸ்து பெருவிழாவிலே அவர்கள் தூய ஆவி பொழியப்பட்டது இவர் வீட்டில் இருந்து தான். அதுக்கப்புறம் தான் எல்லாரும் ஆவியை பெற்றுக்கொண்டு தங்களுடைய பணியை செய்வதற்காக புறப்படுகிறார் என்பதும், இயேசு கைது செய்யப்பட்ட போது ஆடையின்றி ஓடி இளைஞர் மார்க் என்பதும், ஓடுறார் இல்லையா, அந்த ஊழியக்காரி கேட்கின்ற பொழுது ஓடிய மார்க் என்பதும், இவருடைய நற்செய்தியே முதலில் எழுதப்பட்ட நற்செய்தி என்பதும் மரபு ஒளி செய்தியாக இருக்கிறது. இரண்டாவதாக, பல நேரத்தில் இவர் தன்னுடைய பயணத்திலே இவர் பவுலோடு போவார், அப்புறம் கொஞ்ச நாள் பிரிஞ்சிடுவார், மீண்டும் பர்னபாவோடு பயணிப்பார். பிறகு கடைசி காலத்தில் பவுலடியார் ரோமிலே சிறைப்பட்டு இருந்த பொழுது அவருக்கு உறுதுணையாக இருந்ததுனால தான் பவுலடியார் என்ன சொல்லுறாரு, என்னுடன் லூக்கா மட்டுமே இருக்கிறார், மார்க்குவை உடனுடன் கூட்டி வா, அவர் திருத்தொண்டில் எனக்கு மிகவும் பயனுள்ளவர். தீமோத்தேயுவுக்கு எழுதிய 2வது திருமுகம் இயல் 4 இறை வாக்கியம் 11 என்று மார்க்குவை பற்றி பவுலடியார் சான்று பகர்கின்றார். அந்த அளவுக்கு இவர் செயல் வீரர். அதனால்தான் ஆண்டவர் இயேசு ஒரு செயல் வீரர் என்பதை தன்னுடைய நற்செய்தி முழுவதுமாக இவர் படம்பிடித்து காட்டுகிறார். ஆண்டவர் இயேசுவினுடைய அவர் எப்போதும் செயல்கள் செய்து கொண்டே இருந்தார். வார்த்தைகள் ரொம்ப குறைவாக இருக்கும், செயல்கள் அதிகமாக இருக்கும். அதாவது மார்க்கு நற்செய்தியில் இயேசு நிறைய நடப்பார், நிறைய நபர்களை சந்திப்பார், நிறைய வல்ல செயல்கள் செய்வார். காலை மாலை என இயேசுவின் வாழ்வு செயல்களால் நிறைந்திருக்கும் என்பதை தன்னுடைய நற்செய்தியிலே இவர் தொடர்ந்து படம் பிடித்து காட்டுகின்றார். அது மட்டுமல்லாமல் இயேசுவுக்கு அதாவது உடனடியாக இவருடைய நற்செய்தியில் ஏறக்குறைய உடனே என்கின்ற சொல்லாடல் மார்க்கு நற்செய்தியில் 41 முறை பயன்படுத்தப்படுகிறது. இயேசு செய்த அந்த காரியங்கள், பயன்கள், இயேசு உடனே படகேறினார், உடனே அவர்களை அழைத்தார், அவர்கள் உடனே அவரை பின்பற்றினார்கள் என அனைத்து செயல்களும் இம்மீடியட்லி உடனடியாக நடந்தேறுவதாக செயலாற்றுகின்ற ஆண்டவர், உடனே செயலாற்றுபவர் என்பதை தன்னுடைய நற்செய்தியினுடைய அந்த முழு நற்செய்தி முழுவதுமாக இவர் எடுத்து காண்பிக்கின்றார். அடுத்தது இவருடைய அந்த ஸ்டைல், த ரைட்டிங் த காஸ்பல், அந்த இலக்கியம் எப்படி இருக்கிறதுனா, கடவுளின் மகனாக இயேசு கிறிஸ்துவை பற்றின நற்செய்தியினுடைய தொடக்கம் என்று இயேசுவை, அதாவது இந்த எவங்கலியும்ங்கிற வார்த்தையை இவர் முதலாக பயன்படுத்தியவர், அந்த இலக்கிய சொல்லை முதலாக பயன்படுத்தியவர் என்று அறிஞர்கள் சொல்லுகின்றார்கள். துன்புறும் மெசியா, த சஃபரிங் சர்வன், ஆண்டவர் இயேசு கடைசி வரைக்கும் தன்னுடைய பாடுகள் பற்றி, எப்படி இவர் ஆண்டவர் இயேசுவை பார்த்ததனால், இயேசுவினுடைய உண்மையாக சீடராக இருந்ததனால அந்த பொகாலியாவினுடைய வீதிகளிலே இவர் இழுத்துச் செல்லப்பட்ட பொழுது இவருடைய உடம்பிலுள்ள இரத்தம் சொட்டி அந்த வீதிகளை இரத்த வெள்ளமாக ஆக்கியதை போல
கிறிஸ்துவை ஒரு துன்புறும் மெஸ்ஸியாவாக மக்களுக்கு காட்டுகின்றார். ஆண்டவர் இயேசுவை போல இவர் தன்னுடைய வாழ்க்கையை கிறிஸ்துவுக்காக ஒப்பு கொடுத்ததனால்தான் பேதுரு என் அன்பு மகன் என்று சொல்லுகிறார். பவுலடியார் இவரை போன்று அவ்வளவு தூரம் யார் ஒரு அதாவது நற்செய்தியிலே மிகுந்த பலனளிப்பவர் என்று பவுலடியார் இவரை பார்த்து கூறுகின்றார். எனவே அந்த மார்க்கினுடைய விழாவை நாம் நினைவு கூறுகின்றோம். ஆண்டவர் இயேசுவினுடைய பாடுகளைப் போல இவர்கள் இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்டு கிறிஸ்துவுக்காக தங்கள் இன்னுயிரை தங்களுடைய மறை சாட்சியத்தின் மூலம் கொடுத்ததனால்தான் திரு அவையானது இந்த நாளிலே புனித மார்க்குவினுடைய இந்த மறை சாட்சியத்தை கொண்டாடுகின்றது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்பிக்கையாளர்களாக கொண்டிருக்கின்ற நாம், கிறிஸ்துவனுடைய பிள்ளைகளாக இருக்கின்ற நாம், கிறிஸ்துவை போன்று நம்முடைய வாழ்க்கையில் நாம் சந்திக்கின்ற எந்த ஒரு துன்பமும் துயரமும் நம்மை வாட்ட முடியாது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடமிருந்து நம்மை பிரிக்க முடியாது. மார்க்குவை போல நாம் இயேசு கிறிஸ்துவை இறுக பற்றி கொள்ளும்போது ஆண்டோடைய அருளும் வல்லமையும் ஆற்றலும் நமக்கு இருக்கும். நாமும் கிறிஸ்துவுக்கு ஏற்ற அன்பு மகனாக அன்பு மகளாக இருக்க முடியும் என்ற நம்பிக்கைகளை தொடர்ந்து ஜெபிப்போம்.